अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीनि इला यौमिद्दीन। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன சில அழகிய முன் உதாரணங்கள் என்ற தலைப்பில் எப்படி திருமறை குர்ஆனில் சில உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறானோ, சில நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் உதாரணங்களை குர்ஆனிலே பேசுகிறான். கெட்ட நிகழ்வுகளுக்கும் கூட சில அழகிய உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு இலகுவாக அல்லாஹ் புரிய வைக்கிறான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகா. அல்லாஹ் கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமானதையோ உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். உதாரணம் சொல்லி புரிய வைப்பது என்பது மனிதர்களுக்கு கொஞ்சம் இலகுவாக புரிய வைப்பதற்கு ஏற்ற ஒரு காரியம். இந்த வழிமுறையை அல்லாஹ் குர்ஆனில் கையாளுகிறான். இதே வழிமுறையை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏராளமான நபிமொழிகள் விஷயத்தில், மார்க்க சட்டங்கள் விஷயத்திலும் அல்லாஹ் கையாள வைத்திருக்கிறான். அப்படி நபி அவர்கள் சொன்ன ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் உதாரணங்கள் மூலமாக இந்த இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் என்றால் அது நபியினுடைய சொந்த கருத்து இல்லைங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் இஸ்லாம் தொடர்பாக, மறுமை தொடர்பாக எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் பேசினார்களோ ஒரு எழுத்து கூட ரசூலாக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது அல்லாஹுடைய வார்த்தை, நபி அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், சூரா நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் 53வது அத்தியாயத்துடைய 3வது 4வது வசனம், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். தனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, மனசுக்கு வந்ததெல்லாம் அவர் பேச மாட்டார். இவருக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் இவர் எடுத்து சொல்வார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் சொன்ன அந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்தால், அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய முதல் உதாரணமாக சஹீஹ் புகாரினுடைய 6122வது நபிமொழி. இந்த செய்தியை இப்னு உமர் ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் தன் தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை ஒன்றை ஒரு கேள்வியாக மக்களிடத்தில் கேட்கிறார்கள். மஸலுல் முஃமினி க மஸலி ஷஜரத்தின் ஹதரா. ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு உதாரணம் பசுமையான ஒரு மரம் உதாரணம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஈமான் கொண்டவனுக்கு எது உதாரணம்? ஒரு பசுமையான ஒரு மரம், எல்லா மரமும் கிடையாது, அது குறிப்பிட்ட ஒரு மரம் உதாரணம். சொல்லிவிட்டு நபியவர்கள் சொன்னார்கள், லா யஸ்குத்து வரக்கத்தஹா வரக்கஹா, அதனுடைய இலைகள் அதில் உதிராது. அந்த மரம் என்ன செய்யாதுன்னு கேட்டால், ஒவ்வொரு மரமும் ஒரு காலம் வந்துச்சுன்னா ஒரு சீதோசன நிலையில இலைகள் உதிரும். இந்த மரத்துல இலைகள் உதிராது. ஒலாயத்த ஹாத்து, இன்னும் அதனுடைய இலைகள் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டியும் இருக்காது. இப்படி ஒரு மரம் இருக்கும், ஒரு திடகாத்திரம் கொண்ட ஒரு மரம். அது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேள்வியும் கேட்கிறாங்க, அது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஹிய ஷஜரத்து கதா ஓ கதா, இன்ன மரமா இன்ன மரமான அந்த எது நபி அவர்கள் குறிப்பிட்டு கேட்டாங்களோ அந்த மரத்தை தவிர வேற வேற மரங்களை எல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒருவேளை ஆலமரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களோ, இந்த மரத்தை சொல்லி இருப்பாங்களா என்று நபி அவர்கள் ஒவ்வொரு பதிலாக சொல்கிறார்கள். இந்த சபையில் கலந்து கொண்ட இப்னு உமர் அது என்ன மரம்னு அவருக்கு தெரியுது. அவர் என்ன உணர்ந்து கொள்கிறார்னா, ஒருவேளை பேரிச்ச மரமா இருக்குமோ. ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணமும் அந்த பேரிச்ச மரம் தான் ஓரளவுக்கு சூட் ஆகுது. இலைகள் ஒட்டாது, இலைகள் உதிராது. நம்ம கண்ணெதிரில் பார்க்கிற ஒரு மரம் பேரிச்சை மரம். ஒருவேளை இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா என்று இப்னு உமருக்கு ஒரு எண்ணம், கேட்கலான்னு தோணுது. எல்லாரும் சொல்றாங்க, தப்பா தான் சொல்றாங்க, நம்மளும் இப்ப சொல்லி தப்பாயிட்டா என்ன இருப்போது, சொல்லலான்னு ஒரு எண்ணம். ஆனால் சொல்வதன் வாயிலாக நம்மை விட மூத்த நபி தோழர்கள் பல பேர் இங்க இருக்கிறாங்க. இவருடைய தந்தை உமர் இருக்கிறார், அபூபக்கர் இருக்கிறாங்க. இப்ப இவங்க முன்னாடி நம்ம சொல்லி நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுனால பதில் சொல்லாமல் விட்டு விட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஹிய நஹ்லா, அது பேரிச்சை மரம் அப்படிங்கிறாங்க. இந்த சபை முடியுது.
உமர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட இப்னு உமர் போய் சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பேரீச்சை மரம்தான்ங்கிறது ரசூலுல்லாஹ் பதில் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைச்சேன். அப்ப உமர் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நீங்க பதில் சொல்லி இருக்கலாமே, அப்படி நீங்கள் சொல்லி இருந்தால் உலகத்தில் இன்னென்ன பொருளாதாரம் எனக்கு கிடைப்பதை விட என் மகன் ஒரு சபையில நபி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டான் அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், பெரும் பெரும் நபித்தோழர்களான நீங்கள், அபூபக்கர் எல்லாம் இருக்கிற இந்த சபையில் நம்ம வாயை திறந்து ஒரு பதில் சொல்றது கூட நான் அநாகரிகமா நான் நினைக்கிறேன், அது ஒரு அதிக பிரசங்கத்தனமா இருக்குமோ நான் நினைக்கிறேன் என்று தனது நற்குணத்தை இப்னு உமர் அவர்கள் வெளிப்படுத்திய காட்சியை பார்க்க முடிகிறது. இதில் குறிப்பா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு பேரீச்சை மரம் ஒரு உதாரணம். ஏன் பேரீச்சை மரம் உதாரணம் என்றால் அதன் இலைகள் ஒரு காலத்திலும் உதிராது. அது இலை தனக்குன்னு உண்டான அந்த திடகாத்திரத்தை, தனக்குன்னு உண்டான தோற்றத்தை அந்த பேரீச்சை மரம் ஒரு காலத்திலும் இழக்காது. அந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்காது. ஈமான் கொண்டவனும் அப்படித்தான். எப்படி இருப்பார்கள் என்றால், எத்தனையோ பல சோதனைகள் வரும், மழை காலம் வருவதை போன்று, வெயில் காலம் வருவதை போன்று. ஈமான் கொண்டவனுக்கு சில துக்ககரமான நிகழ்வுகள் நடக்கும். துக்ககரமான நிகழ்வுகள்ல அவனுடைய அமல்களை இழந்து விட மாட்டான், அவன் தனது ஈமானை இழந்து விட மாட்டான், அவன் தனது வாழ்வில் இஸ்லாத்தை கடைபிடிப்பதில் எந்த ஒன்றையும் குறை வச்சிட மாட்டான். அல்லாஹ்வை நான் வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன், தொடர்ச்சியா எங்க வீட்டுல 4 பிள்ளைகளும் மௌத்தாயிடுச்சு, இனி வணங்கி என்னத்தை நான் கண்டேன் அப்படின்னு அவனுடைய செயல் இருக்காது. நானும் அல்லாஹ்வை தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன், எவ்வளோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னத்தை அல்லாஹ் எனக்கு முன்னேற்றத்தை தந்தா சொத்து பத்துகள்ல என்று அவன் அங்கலாய்த்து கொள்ள மாட்டான். அதன் இலைகள் எப்படி உதிராதோ இவனுடைய பண்பாடுல எந்த மாற்றம் வராது. இது ஈமான் கொண்டவனுக்கு ஒரு உதாரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களை, பிற மனிதர்களை மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு சொல்கிற ஒரு செய்தியை பாருங்கள். சஹீ புகாரினுடைய 6011 நபி அவர்கள் சொன்னார்கள், தரல் முஃமினீன ஃபீ தராஹிஹும் வ தவாதிஹிம் வ தஆலிஹும் கமஸலி ஜஸத். ஒரு ஈமான் கொண்டவன் இன்னொரு ஈமான் கொண்டவனுக்கு எப்படி இருப்பார் என்றால், அன்பு காட்டுவதில், கருணை புரிவதில், அதே நேரத்தில் அவர்களை நல்ல முறையில் உபச்சாரம் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் ஒரு உடலை போன்றவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தஷ்தகா கதுவன் ததாஉ லஹு சாயிருன் ஜஸதிஹி பிஷ்ஷஹர். நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், உடல்ல ஏதாவது ஒரு பாகத்துல ஒரு அடி ஏற்பட்டால் எப்படி மற்ற பாகங்கள் அதற்காக வேண்டி துடிக்குமோ, எப்படி அதற்காக வேண்டி பாடுபடுமோ, அப்படிப்பட்டவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டவர்களை யாராவது ஒருவன், அவன் எந்த நாடோ எந்த மொழியோ எந்த தேசமோ அவன் எந்த நிறமோ அது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஒரு ஈமான் கொண்டவன் அடிக்கப்படுறான், துன்புறுத்தப்படுகிறான், அவனுக்கு ஒரு பாதிப்பு, அது பிற மக்களால் வருகிற பாதிப்பாகவும் இருக்கலாம், அல்லாஹ் தருகிற சோதனையாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு பாதிப்பை ஒரு ஈமான் கொண்டவன் அடைந்தால் இவனுக்கு துடிக்கும், இவனுக்கு வலிக்கும். இவனால முடிந்த உதவிகளை என்ன செய்ய இயலுமோ அதை இவன் செய்வான். தன் ஒரு உடலை போன்றவர்கள் இருப்பார்கள். கண்ணுக்குத்தான் வேதனை என்று கை சும்மா இருக்காது, காலுக்குத்தான் வேதனை என்று மற்ற உடல் உறுப்பு சும்மா இருக்காது. எல்லா உடல் உறுப்பும் அந்த உடல் உறுப்பினுடைய வேதனையை, நோயை, பிணியை நீக்குவதற்கு எப்படி துடிக்குமோ ஓடுமோ, அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு ஈமான் கொண்டவனும் மற்ற ஈமான் கொண்டவன் விஷயத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், இறைவனை நினைவு கூறக்கூடிய மக்களுக்கு உதாரணம், மஸலுல்லதீன யதுக்குரு ரப்பஹு வல்லதீன லா யதுக்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்யி வல் மய்யித்தி. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹய்யி வல் மய்யித்தி, உயிரோடு உள்ளவனுக்கும் செத்த பிணத்திற்கும் சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஒருவன் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான், திக்ருனா தினமும் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரா என்று கேட்டால் அது மட்டும் குறிக்காது, அதையும் சேர்த்து குறிக்கும். திக்ர் என்கிற வார்த்தைக்கு என்ன பதம் என்றால், என்ன அர்த்தம் என்றால், தனது சூழ்நிலைகளில் எப்போதும் அவன் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருப்பான். தன்னுடைய வியாபாரம், தொழில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, வணக்க வழிபாடு, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை பற்றிய ஒரு எண்ணோட்டம் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வை பற்றி நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான், சீக்கிரத்தில் மௌத்தாக போறோம், அல்லாஹ் கண்டிப்பா நம்ம மீது அருள் புரிவான், நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிப்பான். ஒன்று அல்லாஹ்வின் அருளின் மீது நம்பிக்கை வைத்தவனாகவோ அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்தவனாகவோ ஏதாவது ஒரு நிலையில் அவனை சுற்றி சுற்றி அல்லாஹ்வை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி யார், எந்த ஈமான் கொண்டவர் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறாரோ அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம்.
இந்த ஆளு ஹயாத்தா தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் விட்டு விலகி கொள்வானே ஆனால், அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்வதில், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதிலிருந்து ஒருவன் விலகி கொள்கிறான் என்றால் கமசலில் மையத், அவன் மௌத்தான மையத்துக்கு சமம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆளு உயிரோடு இருக்கிறான், இதயம் துடிக்குது, பேசுறான், நடக்கிறான், ஓடுறான், எல்லாத்தையும் பண்றான். ரப்பு பார்வையில் செத்துட்டான், செத்த பிணம் இது. இந்த பிணத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மையத்தை வச்சு ஏதாவது பயன் இருக்குதா? வீட்டில் உயிரோடு இருக்கிறவனை வச்சு ஏதாவது ஒரு வகையில் பயன் இருக்கும், மையத்தை வச்சு ஒரு பயன் கிடையாது. அது மாதிரி அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட மக்களை கொண்டு எந்த பயனும் கிடையாது. இவர்கள் மையம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இதே வார்த்தையை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீட்டை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே வார்த்தையில மாற்றமே கிடையாது. மசல் உள்ளதீன எதுக்குறு பைத்தகு அல்லதீன லா எதுக்குறு பைத்தகு. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனுடைய வீட்டுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவனுடைய வீட்டுக்கும் உள்ள உதாரணம் கமசலி ஹய்யி வல் மய்யித். இதே வார்த்தை தான். அல்லாஹ்வை யார் தங்கள் வீடுகளில் நினைத்து பார்க்கிறாங்களோ, தொழுகை, உபரியான தொழுகையின் வாயிலாக, குர்ஆன் ஓதுவதின் வாயிலாக, இன்ன பிற மார்க்க பேச்சுக்கள் வாயிலாக ரப்பை நினைவு கூறக்கூடிய வீடாக ஒரு வீடு இருக்குமே ஆனால் அந்த வீடு உயிரோடு இருக்கிற வீட்டுக்கு சமம். ஒரு வீட்டில் அல்லாஹ்வை நினைவு கூறுவது கிடையாது, ஈமான் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் தொழுகை இருக்காது, குர்ஆன் ஓதுவது இருக்காது, இன்ன பிற நன்மைக்குரிய மார்க்கம் சொன்ன அந்த செயல் திட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்காது என்றால் அது பாழடைந்த, இறந்து போன, எந்த விதமான மனித நடமாட்டம் இல்லாத வீட்டுக்கு சமம். இதை எதுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மனுஷன் இருக்கிற இடத்துக்கு தான் நல்ல அருளை கொடுக்கணும். மனுஷனே இல்லாத மையமான வீட்டுக்கு அல்ல அருளை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனுடைய அருளை விட்டும் தடுக்கப்பட்ட வீடு என்கிற கருத்தையும் சேர்த்து அந்த நபிமொழி சொல்லித்தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களை குறித்தும் ஒரு உதாரணம் சொன்னார்கள். இறுதியாக இந்த செய்தியை சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். சஹீஹ் புகாரினுடைய 5427வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஸலுல் முஃமினி அல்லது யக்ரவுல் குர்ஆன் க மஸலில் அத்ருஜா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனின்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் நார்த்தங்காய், நார்த்தம் பழத்தை போன்றது. அதனுடைய வாசனையும் இனிமையாக இருக்கும். இந்த வார்த்தைக்கு எலுமிச்சை பழம்னு அர்த்தம் வைக்கலாம். அதனுடைய வாசனையும் இனிமையாக இருக்கும், அதனுடைய சுவையும் இனிமையாக இருக்கும். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ மஸல் முஃமினி அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன் க மஸலில் தம்ரா. நம்பிக்கை கொண்டு இருப்பான், அவனுடைய செயல்பாடுகள் நல்லதா இருக்கும், ஆனா குர்ஆன் அவன் ஓத மாட்டான் என்றால் அவனுக்கு உதாரணம் பேரிச்சை பழத்தை போன்றது. அந்த பேரிச்சை பழத்துக்கு வாசனை இருக்காது, ஸ்மெல் எதுவுமே கிடையாது. ஆனா என்ன பார்க்கணும், அதனுடைய சுவை நன்றாக இருக்கும். அப்ப குர்ஆனை ஓத மாட்டான், ஆனா செயல்படுவான், கரெக்டா தொழுதுகிட்டு நன்மைகளை செஞ்சு பாவத்தின் பக்கம் விட்டு விலகி ஒதுங்கி வாழக்கூடிய ஒருவனாக இருப்பானே ஆனால் அவனுக்கு உதாரணம் என்ன, பேரிச்சை பழத்தை போன்றவர்கள் அப்படிங்கிறாங்க. தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ மஸலுல் முனாஃபிகி அல்லது யக்ரவுல் குர்ஆன் மஸலுல் ரைஹானா. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஈமான் இல்லாத மக்கள் சில பேர் உண்டு, பாவிகள், நயவஞ்சகர்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மக்களுக்கு காட்டன்னு குர்ஆனை எடுத்து ஓதுவாங்க. அப்படி குர்ஆனை ஓதக்கூடியவனுக்கு உதாரணம் துளசி செடியை போன்றது. வெளிப்படையில பார்க்கும்போது அது எப்படி அந்த வாசனையை நமக்கு தருமோ, சுவையில் எப்படி அது மோசமாக இருக்குமோ, அது போன்று இந்த மக்கள் முனாஃபிக்கின்கள் குர்ஆனை ஓதுவார்கள். வெளிப்படையில் இவர்களை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட தோற்றத்தை தரும், பெரிய முஸ்லிம் போல, மிகப்பெரிய ஈமான் கொண்டவர் போல என்ற எண்ணத்தை தரும். ஆனால் அவர்களுடைய உள்ளரங்கத்தில் இந்த இஸ்லாத்துக்கு விரோதமான கெட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் உதாரணம் சொல்றாங்க. கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ மஸலுல் முனாஃபிகி அல்லது லா யக்ரவுல் குர்ஆன் க மஸலில் ஹந்தலா. அல்லாஹ்வை நினைவு கூறாத அதே நேரத்தில் திருக்குர்ஆனை ஓதாத முனாஃபிக்கு உதாரணம் என்னவென்றால் குமட்டிக்காய் என்ற ஒரு காயை நபி அவர்கள் உதாரணம் சொல்கிறார்கள். அதன் வாசனையும் துர்வாடையாக இருக்கும், அதனுடைய சுவையும் அருவருக்கத்தக்கதாக இருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் இதற்கு உதாரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப மார்க்கம் நமக்கு சொன்னது முதல் 2 அடிப்படையில் நின்னுக்கங்க, அந்த 3வது அடிப்படைக்குள்ள வந்துடாதீங்க. குர்ஆனை ஓதுகிற நல்லவராக இருங்கள். நீங்கள் எலுமிச்சை பழத்தை போன்று வாசனை உள்ளவர்களாக, சுவை உள்ளவர்களாக இருக்கலாம். அல்லது அதைவிட மிக குறைஞ்ச அடிமட்டத்தில் ஒருத்தனாக இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதாத நல்லவனாகவாது இருந்துருங்க. குர்ஆனை ஓதணுங்கிறது அடிப்படை. ஆனால் குர்ஆனை ஓதாத ஒரு நல்லவனாக இருந்துட்டா கூட அவன் பேரிச்சை பழத்தை போன்றவன். அவன்கிட்ட வாசனை இருக்காது, ஆனால் அவன்கிட்ட சுவையாவது இருக்கும். இதற்கு கீழே நீங்க இறங்கிறாதீங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இத்தகைய பல உதாரணங்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த உதாரணத்தின் அடிப்படையில் நாம் நமது செயல்பாடுகளை மார்க்கம் சொன்ன
அந்த முழுமையான அடிப்படைகளோடு கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.